Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கிரானைட் குவாரி முறைகேடுக்கு எதிரான வழக்கில் அனைத்து எதிர்ப்பையும் மீறி தனது பயணம் தொடரும் என ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தை டிவிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ மீண்டும் உங்களுக்கு துப்பாக்கி ஏந்த காவலர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை மறுபரிசீலனை செய்யப்படுதா தகவல் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தொடர்பாக ஏதாவது உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டாங்களா? தெரியலை. இவர்கள் பல நேரங்களில் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளினுடைய ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. பொதுவாக என்றைக்கும் இது அபாயகரமான பணி, இதில் அபாயம் அடங்கியிருக்கிறது என்று தெரிந்துதான் நான் என் கடமையை ஆற்றினேன். அப்பொழுதுமே தெரியும். எனவே அன்றைக்கும் நான் என் கடமையை ஆற்றினேன். எதிர்காலத்திலும் என்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு நான் தயங்க மாட்டேன். IAS அமைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஆதரவு இருக்கா சார்? இதை நான் என்ன சொல்கிறது, என்னுடைய IAS சகோதரர்கள் நண்பர்கள் மட்டும் துணிச்சலாக இந்த நாட்டை நேசித்து அவர்கள் பயணித்து பணி செய்திருந்தால் இத்தனை பிரச்சனையும் வந்துவே இருக்காது என்று நான் கருதுகிறேன். அதுபோன்ற தகவல் எனக்கும் என்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து எதுவும் வரவில்லை. மோசமான ஒரு நிலையை இந்த நாடு சந்தித்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த நாட்டின் விவசாயிகளுக்கு எதிர்காலம் இல்லை, நெசவாளிகளுக்கு எதிர்காலம் இல்லை, உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு வளம் இல்லை. இந்த நாட்டு இளைஞர்களுக்கான எதிர்காலம் சூன்யமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்களுக்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். இந்த கனிம வளங்கள் என்பது அவர்களுடைய சொத்துக்கள். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் இவையெல்லாம் பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட இந்த கனிம வளங்களை, இந்த இயற்கை வளங்களை நான் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு மலைகள் பல தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ஆறுகளில் இருக்கக்கூடிய மணல் சுரண்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆறுகளெல்லாம் மரடாகி போய்விட்டன. சார், ஏற்கனவே நீங்கள் 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்தல் அரசியலில் போட்டிட்டீங்க. அரசியல் பேரவைன்னு சொல்லி உருவாக்குனீங்க. இப்போ மீண்டும் நேரடி அரசியலா இல்லை சமூக அரசியலா எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க சார் வருங்காலத்தில்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் தேர்தல் அரசியலிலே பல நெருடல்கள் இருக்கிறது, பல சமரசங்கள் இருக்கிறது. எனவே தேர்தல் அரசியலை தாண்டி கோட்பாடு அரசியல், இயக்க அரசியல், தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக, மொழிக்காகவான ஒரு அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு கோட்பாடு அரசியலாக, ஒரு மக்கள் அரசியலாக உருவாக்க வேண்டும் என்று நான் இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களே அப்படி முன்வந்தால் அவர்களோடு நான் துணையாக இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரோட வருகையை எப்படி பார்க்குறீங்க? அவரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் அரசியலில் பங்கெடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையில் யார் வந்தாலும் நாம் வரவேற்கலாம். ஆனால் அவர்களுடைய அரசியல் இந்த நாட்டினுடைய வெகு மக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளிகள், மீனவர்கள், உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், கிராம மக்கள், மிக எளிய சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அந்த இவர்களுடைய அரசியல் அதிலிருந்து தொடங்க அவர் நினைப்பாரானால் அவரையும் வாழ்த்துவேன். அவரை போல எவரும் வந்தாலும் அவரை நான் வாழ்த்துவேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.